ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் இந்த பரிகாரங்களை செய்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை உங்களிடம் இருக்கும் தாயார் படங்கள், மகாலட்சுமியோ அம்பாளோ, வெள்ளை பூக்களை சமர்ப்பித்து வழிபடுவது. இதனால் உங்களோட செல்வம் உயரும், மனம் நிறைவு அடையும்படி இந்த சந்திர பகவானால், சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும். 2, பச்சை வளையல்களை, கண்ணாடி வளையல்களை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டால் சிறு பிள்ளைகள், அதாவது உங்கள் தோழியினுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நெய்பர் வீட்டு குழந்தைகளாக இருக்கலாம், ஒரு 14-15 வயசுக்கு உட்பட்ட அந்த கன்னி பெண்கள், அவர்களுக்கு பச்சை வளையலை நீங்கள் வீட்டிற்கு கூப்பிட்டு 2 வளையல் வைத்து கொடுத்தால் கூட போதும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட செல்வ வளம் பெருகும். வீட்டில் உள்ள, அதாவது நம்மளோட பரம்பரையில் இருந்து வந்த ஏதாவது பெண் சாபம் இப்படி இருந்தாலும் தீரும். அதுபோல் கன்னி பெண்கள் உங்களிடம் வாங்குபவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கான நல்ல வாழ்க்கை அமையும் என்ற 2 கருத்துகள் இந்த பச்சை வளையல் வெள்ளிக்கிழமை கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. 3வது, வெள்ளிக்கிழமை அன்று மாலை சந்திரனை நீங்கள் பார்ப்பது. அது தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் அந்தந்த நேரத்திற்கு வருவார்கள். 4ஆம் பிறையை மட்டும் தவிர்த்துவிட்டு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எந்த சந்திரன் எந்த நேரத்தில் வருகிறான் என பார்த்து, வெள்ளி கப்பு இருந்தால் நல்லது, இல்லாவிடில் எவர் சில்வர் ஒரு டம்ளர் கிண்ணத்தில் பால் ஊற்றி அந்த நிலவுக்கு முன்னால் காண்பித்து நீங்கள் பாலை பருக உங்களுக்கும் உற்றவர்களுக்குமான இணைப்பு நல்ல நெருக்கமாகும், நட்பு நெருக்கமாகும். தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், கணவர் வழி சொந்தங்கள், உங்கள் குழந்தைகளோட படிப்பு எல்லாத்துக்குமே இது மன ரீதியான ஒரு நிறைவை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இந்த நிலவை பார்த்து பசும்பால் காண்பித்து நீங்கள் பின் பருகுவது. உங்களால் முடிந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் மேலே சொன்ன ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடிந்தால் கூட செய்து வாருங்கள். தாமரை மலர் தானே வைக்கணும் சுக்கிரனுக்கு என நீங்கள் கேட்டாலும், வெள்ளை மலர்களுக்கு, முல்லை, மல்லிகை மலர்களுக்கு அற்புத குணம், நம் மனதை நிறைவு செய்யக்கூடிய, மனம் திருப்தி அடையக்கூடிய குணம் அந்த மலர்களுக்கு உண்டு. அதனால் சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களின் அனுகூலம் நமக்கு கிடைக்கும்.